அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம வாழைக்காடு தண்ணி கட்டிகிட்டு இருக்கோம். 2 நாளாக கட்டிகிட்டு இருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா வாழைக்கு நடுவில் வந்து நம்ம வந்து பாக்கு வச்சுருக்குறோங்க. நேராக பாக்குக்காக தான் வாழை வச்சுருக்கோம். இது வந்து செவ்வாழை. இப்போ தான் கொலை தள்ள ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இயற்கை முறையில் பண்ணிகிட்ருக்கோம். உரங்கள் வைக்காததுனால, உரங்கள் எதுவும் பயன்படுத்தாதனால ஊக்கம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் தார் நல்லா ஓரளவுக்கு மீடியமாக தான் வந்துட்டுருக்கு. இங்கே ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தாருக்கு 4 சீப்பு 3 சீப்பு அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு தார் காய் வச்சுட்டு வருது. காய் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவும் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்டர் கிராப் மாதிரி நாம் இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பூசணி இருக்குது இல்லைங்களா, மஞ்சள் பூசணியும் நாம் போட்டிருக்கோம். வரப்புகளில் வந்து பில்லு அதிகமாக இருக்கும். அந்த பில்லுகளையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அதே சமயத்தில் அந்த இடங்கள்லாம் காலியாக இருக்கிறதுனால அங்கே ஏதாவது ஒரு கொடி வகை வைக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் பூசணி கொடி வச்சுருக்கோம். இது ஒரு அறுவடை முடிஞ்சது. இப்போ 2வது அறுவடை போயிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா கொடிகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா காயும் வச்சிட்ருக்கு, பூ இப்போ வச்சுருக்கு. இது 2வது இது. அருமையாக இருந்ததுங்க. காயினுடைய சைஸும் பார்த்திங்கன்னா ஒரு 600 கிராம்லேருந்து 1/200 வரைக்கும் உங்களுக்கு காயினுடைய சைஸ் வருதுங்க. ஸோ நம்ம வாழையில் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாம் பண்ணுறதை வந்து ஷேர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் இன்றைக்கி வாழைக்கு தண்ணி கட்டுறதுனால எப்படி பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்றது ஷேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப இலைகள்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாம் கொஞ்சம் வாடிடுச்சு. அதே சமயத்தில் ஓரத்தில் இருக்கிற காஞ்ச சருகை வந்து அப்பப்போ நாங்கள் அறுத்து போட்டுருவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காஞ்ச சருகெல்லாம் வந்து அப்படியே வரப்பு மேலே போட்டுருவோம். போன முறை ஏகப்பட்ட பில்லு இருந்தது. அந்த பில்லு எல்லாமே வந்து களை வெட்ட வந்தவங்க மாட்டுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன், அடுத்த முறை வந்தால் பில்லுலாம் எடுக்காதீங்க, வரப்பில் போட்டு விடுங்க, இந்த முறை மட்டும் எடுத்துக்கிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒரு 2 கால் பில்லு வெட்டாமல் இருந்ததெல்லாம் பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். பில்லெல்லாம் தூக்கி மேலே போட்டிருக்கோம். ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அது ஈரம் வந்து காயாமல் தாங்கி பிடிக்கும். அதற்காக இப்படி பண்ணியிருக்கோம். மேலும் பல விஷயங்களை வந்து நம்ம வருங்காலத்தில் ஷேர் பண்ணுவோம். இன்னைக்கு வாழையினை பற்றிய வீடியோ தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு நாள் அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு நாம் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாங்க. நன்றி.